Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹேஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரியாலிட்டி குவிஸ் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நான் அதுக்கு ஸ்டடி ஆன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வீடியோ வராது. கொஞ்சம் நாளைக்குன்னா ஒரு நெக்ஸ்ட் மந்த்து 2ஆம் தேதியிலேருந்து வீடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இப்போயும் ஒர்க்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் வீடியோ போடணும்னு கஷ்டப்பட்டு வந்து போடுறேன். அதனால் ஒரு லைக் போட்டுருங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஃபோனை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். அது ஒரு தோரணையாக. அதுக்கு வந்து ரெட் கலர் முடிக்கார வந்து இப்போ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய், இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு டெரராக சொல்லும்போது, ஏய் உன்கிட்ட கண்ணு இல்லையா இல்லை காது இல்லையா, நீ உன் கேம் விளாடாமல் எதுக்குடா ஏன்ட்ட வந்து உன் கேமை கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கடுப்பாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இங்கே பாரு குட்டி பாஸ்டர், நான் வேணா என்ஜான்ட்ட சொல்லவா இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இந்த மாதிரி வந்து அந்த என்ஜான் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. அந்த இதில் நம்ம ஹீரோ வந்து ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு அவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கொஞ்சம் நடுங்குறான். என்ன இப்படிலாம் பார்க்குறான் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ரொம்ப குறுகுறுன்னு பார்க்குறானா, ஏதோ வந்து அப்படியே கடுப்பாய் அடிக்கிற மாதிரியே இருக்கா. நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு அந்த ரெட் கலர் முடிக்கார வந்து ஓ சாரி அப்படின்னு வந்து சொல்லிட்டான். நம்ம ஹீரோ வந்து ஃபோனை கொடுத்ததுக்கடுத்து சில உன்ட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும், எனக்கு தெரியாது உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் அந்த ரெட் கலர் முடிக்காரன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம் எனக்கு எப்படி பிடிக்காது, இந்த மாதிரி திடீர்னு வந்து இப்படிலாம் பண்ணால் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து இவ்வளோ டெரராக பேசி இவ்வளோ இது பண்ணியிருக்கால. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த ஹாரின் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவா. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே அப்படியே ப்ளஷ் பண்ணி திரும்பிக்கிட்டு இருக்கான். அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கிட்டு பார்த்தா ஹாரினை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இது வந்து ஹாரினோட கிளாஸ் ரூம் கிடையாதான். வா நீ என்ன டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூமில் இருக்க, வா போலாம்னு சொல்லிட்டு ஹாரினை கூட்டிகிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாரினாலே எது பேச முடியல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது வந்து மைக்கில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சாப்பிட்லாம், அதான் லஞ்ச் டைம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ அப்படியே ப்ளஸில் கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா இது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே ஹாரினோட கூட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா க்ளோஸ் ஆகிருப்போம். இதே மாதிரி போச்சுன்னா ஆஹா அப்போ நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து க்ரஷ் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் போய் அவளை கண்டுபிடிக்கிறேன், எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகமாக்கிறேன் அப்போ நம்ம ஹீரோ ஜாலியாக இருக்கும்போது யாரும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம கூட ரெட் கலர் முடிக்காருன்னு நினைப்போம். ஆனால் அதான் கிடையாது. நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல டோவின் வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். யோசியான்னு சொல்லும்போது டேய் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அந்த சைடு ரெட் கலர் முடிக்கார இதெல்லாம் கட்டிக்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்கான். அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா கேஃபிட்டியா காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ரெட் கலர் முடிக்கார அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். எல்லோரும் பயப்படுறாங்க. எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃபியர் தெரியுது. அப்படி அவன் வந்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற இடத்துல எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்போ யாரும் வேகமாக வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ரெட் கலர் முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறான். ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ செகண்ட் இயர் தானே, நான் தேர்ட் இயர், அதனால் எங்களை நீ விடணும், உனக்கு இங்கே சாப்பிட்றதுக்குலாம் அறிகுறி கிடையாது, நாங்கள் சாப்பிட்டதுக்கு அடுத்து நீ சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு வந்து அவன் அப்படியே பிளாக் பண்ணி வச்சிட்டான். அப்படியே ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஓ செகண்ட் இயர்லாம் பின்னாடி தான் நிற்கிறான், நீ வந்து என்ன அதிகமாக சாப்பிட போறியா, அதிகமாக உன்னால் சாப்பிட முடியாது, ஹலோ யார் எங்கே இருக்க சீக்கிரவா அப்படின்னு வந்து அங்கே இருக்க ரெட் கலர் முடியக்காரனை வந்து முன்னாடி வச்சு கதவை சேர்த்தி வச்சுருக்கான். அப்படி வைக்கும்போது இந்த சைடு ரெட் கலர் முடிக்காரன் அப்படியே கோவமாயிட்டு இருக்கான். டே நான் என்ட்ரன்ஸ்லாம் பிளாக் பண்ணிட்டேன், நீ வந்து அந்த டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு சீக்கிரவா, நான் உங்களுக்காக லைனை பிடிச்சி வச்சுருக்கேன், வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஹீரோ வந்து நீ அந்த நீ ஜோர்ஜியான் தானே, ஆமாம் நீ என்ன எங்கள் கிளாஸ் ரூமில் பண்ணுற அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது நானும் உங்களோட கிளாஸ் தான் அப்போ வந்து ஜோர்ஜியான்னு சொல்கிறான். ஓ அப்படியா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஏதோ ஒன்று, இப்போ நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, ஒரு பெரிய டேஞ்சர்ஸ்லேருந்து நீ வந்திருக்க, ஆனால் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு வந்து ஜோர்ஜியான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ கொண்டு போடல கேர்ஃபுல்லாக இருக்கணுமா எதில் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ ஒருத்தர் முன்னாடி நின்றல, அவன் பேர் தான் சோ ஜூன் ஜூன் ஹோ, அவன் வந்து உண்மையாக வந்து சோ ஜூன் ஹூ தான், உனக்கு அவனை பற்றி தெரியவே தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அவனை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதெல்லாம் நான் ஸ்கூலில் இருந்தால் தானே, நான் ஃபுல்லாக கேமில் தானே இருந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அவனால் என்ன, அவன் பார்த்தா அவ்வளோ கெட்ட பைய மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஜோர்ஜியானுக்கு அப்படியே உடம்புல வெறுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவன் மாதிரி புள்ளிஸ் எல்லாம் கிடையாது, அவன் ஆக்சுவலாக யாரையும் வந்து புள்ளி பண்ண மாட்டான் ஒரு ரீசன் இல்லாமல், ஆனால் அவன் வந்து அவனை ரொம்ப கேர் பண்ணுவான். அதாவது இந்த கிளாஸ் ஹையாரிக்கில் அவன் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு கேர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனோட பர்சனாலிட்டி வேணால் காமாக இருக்கலாம், ஆனால் அவனை வந்து ப்ரொவோக் பண்ண வச்சுக்கோ அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா அது என்ன அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருப்பான் அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது ஜோர்ஜியான் வந்து பயந்துக்கிட்டே அது என்னன்னா அவன் நீ வந்து 100% இல்லை 200% வந்து அவன் அதுக்கு மேலே கடுப்பாவான், நீ லைட்டாக இது ப்ரொவைட் பண்ண போதும் அவ்வளோதான் அப்படின்னு வந்து அவன் பயந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் அப்போ தான் அங்கே
இந்த நேரம் அப்போ தான் இந்த தேர்ட் இயர் சீனியர் வந்து அந்த ரெட் கலர் முடிக்காரனால முன்னாடி வந்து அந்த லைனை வந்து கட் பண்ணி வச்சுருப்பான். கரெக்டாக இங்கே வந்து அவன் முன்னாடி வந்து இந்த மேலே லைன் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அவனுக்கு முன்னாடி யாரும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதே இது நார்மலாக போகும்போது அவன் முன்னாடி போனால் ஒன்றும் இல்லை, ஆனால் இவனை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த தேர்ட் இயர்க்காரை வந்து என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன சாகணும்னு ஆசை இருக்கா, இவனால் சாப்பிடாம இருக்க முடியாதோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு யோ நீ என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நினைக்கிறியா அப்புறம் ரெட் கலர் முடிக்காரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டேய் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, யோ நீ தான் அந்த சுபேனா, நீ தான் அந்த ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்களே அதான் நீயா, சரி இங்கே பாரு என்ன பண்ண போகிறா அப்படின்னு வந்து அந்த சீனியர் வந்து அவனோட கையை வந்து நீட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரெட் கலர் முடிக்காரன் வந்து ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்காம அந்த தேர்ட் இயர் சீனியரை வந்து ஒரே அடிச்சு அடியில் அவன் வந்து இது என்ன இவ்வளோ பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து அப்படியே எச்சி விழுகுது. அவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு அடிச்ச அடியில் வந்து அவன் திரும்பி வந்து ரெக்கனைஸ் ஆகிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ அடிச்சிருப்ப சாப்பிடான்னு சொல்லிட்டு அவனும் வந்து வேகமாக அடிக்க வரான். ஆனால் அந்த நேரம் அந்த ரெட் கலர் முடிக்காரன் வந்து அதுலேருந்து ஈஸியாக டாச் பண்ணிட்டு அவன் அட்டாக்கை வந்து டக்கு டக்குன்னு கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அடுத்து அவை கடுப்பாக்குறான் அந்த தேர்ட் இயர் சீனியர். அவன் வந்து அந்த ரெட் கலர் முடிக்காரன் அடிக்கிறான். ஆனால் அதுலேருந்து டாச் ஆகிறான், திரும்பி அடிக்கிறான், டாச் ஆகிறான், திரும்பி அடிக்கிறான், டாச் ஆகிறான். இவன் எப்படி இவ்வளோ டாச் ஆகிறான், இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான், என்னால் ஒரு அடி கூட அடிக்க முடியல அப்படின்னு வந்து அவன் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி நடக்குதுன்னு அப்படின்னு வெறுத்துக்கிட்டு இருக்கு. நான் உன்ட்ட ஒரு விஷயம் தான் கேட்டேன், நீ என்னோட ஃபாஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சீனியரை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ரெட் கலர் முடிக்காரன். அப்போ அந்த சைடு எல்லோரும் பார்த்து விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நீ என்னோட ஃபாஸ்ட்டாலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் ரத்தத்தோட அந்த இடத்துல அப்படியே பேன் விழுந்து கிடக்கிறான். எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டெல்லாம் வந்து அவன் வந்து உடம்புல இருக்கும்போது லைட்டாக வந்து தொடச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, ஆத்தாடி நான் எங்கிட்ட வந்து கையை வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று இடத்துல சாயங்காலம் டைம் அப்போ அந்த இடத்துல எல்லோரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் ஸ்கூலை விட்டு போகும்போது இன்னைக்கு என்ன ரொம்ப நேரம் ஸ்கூல் போயிடுச்சு, போர் அடிக்குது, சரி நம்ம போய் கரக்கி போகலாம், நம்ம கேம் விளாட போகலாம் அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்போ வெறும் லைனை கட் பண்ணதுக்காரா இவன் வந்து ஃபாஸ்ட்டாக இல்லைன்னு அவனோட ப்ரௌடு போய் அவனை அடிக்க வந்தான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து என்னென்னா எல்லாத்தோட ஸ்பீடாக இருப்பேன், எல்லாத்தோட ஸ்பீடாக சண்டை போடுவேன் அப்படின்னு தான் வந்து அந்த ரெட் கலர் முடியோட தாட்டு. ஸோ அதை வந்து ப்ரொவோக் பண்ணோடனே அதை வந்து அவனுக்கு கடுப்பாகி அவன் அடித்து போட்டான். ஸோ இதை தான் நம்ம ஹீரோ வந்து இங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தடவை ரோவின்னு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதுக்கு மேலே அவன்கிட்டலாம் வாலாட்டக்கூடாது, அவனுக்கு இவனுக்கு நான் அமைதியாக இருக்கணும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நார்மலாக அவன் காமாக இருந்தாலும் ஆனால் அவன் இன்றைக்கி நான் பார்த்தேன் அவன் எவ்வளோ பெரியதாக இருக்கான்னு அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே பயந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இது நல்லா தான் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவனை தானே வந்து புலி பண்ண மாட்டான்ல, நம்ம போய் ஏதாச்சும் பண்ணால் தானே வந்து அவன் புலி பண்ணுவான். அப்போ நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருந்துப்போம், எனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பாக்கெட்டில் வந்து அந்த ஆட்டோ பஸ்ஸில் தண்ணியை ஊற்றி, அதாவது உப்பு தண்ணியை ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். அதாவது என்ன வந்தாலும் ஹாரின் கொடுத்தா தானே அதனால் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து அப்போ இனிமேல் வந்து என் ஸ்கூல் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சிஸ்டம் வருது, நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தா ஃபுல் ஸ்ப்ரிண்ட், நீங்கள் வந்து அந்த ஷோ சங் ஹூவா வந்து சப்ரஸ் பண்ணும் அப்படின்னு வந்திருக்கு. டைம் லிமிட் வந்து 10 நிமிஷம். அதாவது ரெட் கலர் முடிக்கிறத வந்து நீ அடித்து தள்ளணும்னா வந்திருக்கு. நம்ம ஹீரோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு கத்துறான். அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் என்னடா நடக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ தானே எனக்கு நல்லதாக போயிட்டு இருந்துச்சு, சிஸ்டர் ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படி நம்ம ஹீரோ கத்துறானா. மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. அப்போ அந்த இடத்துல வந்து நான் அவனோட வேகமாக போடுமா, ஏன்னா இப்போ லைட்டாக கட் பண்ணதுக்கே அவன் என்ன அடிச்சான்னு தெரியுதில்ல, இப்போ நான் என்னடா பண்ணோம் அவங்க கூட இடம் சண்டை பண்ணோம். இதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. வந்து அவனை பாஸ் பண்ணுன்னு சொல்லும், அப்புறம் என்னை அடிக்குன்னு சொல்லும். இந்த சிஸ்டர் கரெக்டாக நீ கோத்து விட்றதுக்காகவே பண்ணுது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக இங்கிட்டு போகவே மாட்டேன், இந்த குஸ்டனை எடுக்கவே மாட்டேன், ஆனால் தோத்துட்டு என்ன நடக்கும், அதனால் போகுது 10 நிமிஷம் தான் காமிக்குது, அதனால் அந்த சோஜுவான நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து ஏதோ சந்துக்குள்ளே ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு, நான் வந்து எனக்கு டியூஷனுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இனிமேல் உன் முன்னாடி ஓடவே மாட்டேன், உன் கண்ணு முன்னாடி வர மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல டேய் நீ என்னோட ஃபாஸ்ட்டானதை நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இருக்கா. அப்போ தான் தெரியுது இவன் சைக்கோங்க, இவன் முன்னாடி எவராச்சும் வரணும்னா அவனை போட்டு அடிக்கிறதா இவன் வேலை. அப்போ அந்த இடத்துல நல்லா அடின்னு அடிச்சு அந்த இடத்துல
அந்த ரெட் கலர் முடிக்காரனோட பேக்கை எடுத்துக்கிட்டு அவன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த கண்ணாடி போட்டவன் வந்து ரொம்ப அடி வாங்கி அப்படியே கிடக்குறான். அவன் அப்படியே அழுகிறான். நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு மேன் எப்பயுமே வந்து அழுகக்கூடாது, இந்த துணியை வச்சு வைப் பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்னேத்தான் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் வருது. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன ரிவெஞ்ச் வேணுமா? அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு ரிவெஞ்ச் வேணும், ஆனால் என்கிட்ட எந்த பவர் இல்லை அப்படின்னு வந்து அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோக்கு இன்னும் 2 நிமிஷம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த 2 நிமிஷத்தில் ஹீரோ வந்து அவனுக்கு முன்னாடி போகலன்னா இந்த குவிஸ்ட் ஃபெயிலியர், அப்போ நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் வரும். இதெல்லாம் வந்து ஒரு பழைய ஃபீலிங்காக தான் இருக்குது. நான் பாஸ்ட்டில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி தான் நீ இப்போ இருக்க. ஆனால் கவலைப்படாத. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா நான் பாஸ்ட்டில் தான் நான் ஒரு லூஸராக இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை, நான் இப்போது என்னால் முடிஞ்சதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அதனால் இப்போலேருந்து நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத, இன்னைக்கு நான் உனக்காக இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ வீரவசம் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த சைடு அந்த அடி வாங்கின வந்து அப்படியே வந்து கண்ணெல்லாம் மின்னிக்கிட்டு எனக்காக ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் கண்டிப்பாக அவனை போய் அடிப்பேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ பின்னாடி சொல்லும்போது டெரராக சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் முன்னாடி ஹீரோட ஃபேஸை பார்த்தா அதே பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோட கையில் பார்த்தீங்கன்னா 4 பிரான்ஸ் சாவியும் 1 கோல்டு சாவியும் இருக்குது. ஸோ இது வந்து போன குஸ்ட்லேருந்து வந்திருக்கும் போல். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, நான் வாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவன் நம்ம ஹீரோட மனசில் வந்து குமுறிக்கிட்டு இருக்கான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ கம்மியாக வர்றதுக்கு காரணம் வந்து எனக்கு டைம் கிடைக்கல தான். ஸோ பை கைஸ்.